Welcome to everyone, students. In today's class, we will learn about the inverse square law in magnetism. அதாவது காந்தவியல்ல எதிர்த்தகவு இருமடி விதி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம்ல பாருங்க, இது பார் மேக்னெட். எல்லாரும் இதை பார்த்திருக்கீங்களா? Thank you கிரண். பார் மேக்னெட் இது வந்து நார்த் போல் ஆஃப் பார் மேக்னெட், திஸ் இஸ் சவுத் போல் ஆஃப் பார் மேக்னெட்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ரெண்டு மேக்னெட் எடுத்துக்க போறோம். மேக்னெட் ஏ, மேக்னெட் பின்னு ரெண்டு எடுத்துக்க போறோம். இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் போல் ஆஃப் மேக்னெட் ஏவையும் சவுத் போல் ஆஃப் மேக்னெட் பியவும் ஒன்ன நோக்கி ஒன்ன நகர்த்துறோம். தி சவுத் போல் ஆஃப் மேக்னெட் ஏ அண்ட் பி மூவிங் டுவர்ட்ஸ் ஒன் அனதர். ஒன்ன நோக்கி ஒன்ன நகர்த்தும் போது என்ன நடக்கும்? ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர் கீர்த்திகா. ரிப்பல் ஆகும். ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் லெசன்லயே நம்ம படிச்சிருக்கோம். லைட் சார்ஜஸ் அப்படின்னா ரிப்பல் பண்ணும், ஒன்றை ஒன்று விலக்கிவிடும். ஒரே மாதிரி மின்சுமைனா ஒன்றை ஒன்று விலக்கிவிடும். அன்லைக் சார்ஜஸ் அப்படின்னா அட்ராக்ட் டு ஈச் அதர், ஒன்றை ஒன்று கவரும். இப்ப சவுத் போலும் அப்படிங்கிறது லைக் போல்ஸ், நார்த் அண்ட் நார்த் போல் அப்படிங்கிறது லைக் போல்ஸ். அப்போ சவுத்தையும் ஒன்ன நோக்கி நகர்த்தும் போது ரிப்பல் ஆகும். அதே மாதிரி நார்த் போல் ஆஃப் both magnets are moving towards means there is a repulsive force between the two poles. லைட் போல் ஒரு ரெண்டு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டு ரெண்டு பார் மேக்னெட்டோட சவுத் போல ஒன்ன நோக்கி ஒன்ன நகர்த்தும் போது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், விலக்கு விசை செயல்படும். அதே மாதிரி நார்த் போல் ஆஃப் த போத் மேக்னெட்டை ஒன்ன நோக்கி ஒன்ன நகர்த்தும் போதும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் லைக் போல்ஸஸ் repels to each other. அடுத்து இந்த டயக்ராம் கவனிங்க. சவுத் போல் ஆஃப் மேக்னெட் ஏ அண்ட் நார்த் போல் ஆஃப் மேக்னெட் பி மூவிங் டுவர்ட்ஸ் டு ஒன் அனதர், ஒன்றை நோக்கி. ஏ காந்தத்தோட தென்முனையவும் பி காந்தத்தோட வடமுனையவும் ஒன்ன நோக்கி ஒன்ன நகர்த்தும் போது there is a attractive force. Like that, similarly, the south pole of magnet A and the north pole of magnet B moving towards to one another. That is why there is a attractive force between the two poles of the two magnets. ஏ காந்தத்தோட தென்முனையவும் பி காந்தத்தோட வடமுனையவும் ஒன்றை நோக்கி ஒன்றை நகர்த்தும் போது அன்லைக் போல்சஸ், வெவ்வேறு முனைகள் அப்படிங்கிறதுனால அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், கவர்ச்சி விசை. அதே மாதிரி ஏவோட தென்முனையவும் பியோட வடமுனையவும் ஒன்னை நோக்கி ஒன்னை நகர்த்தும் போதும் இங்க வேறின முனைகள் இருக்கிறதுனால கவர்ச்சி விசை இருக்கும். இது உங்க எல்லாருக்குமே தெளிவா தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. ஜஸ்ட் ஃபார் ரிமெம்பர். ஓகே,
யாராவது கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருப்பீங்களே கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம். Anyone answer to me? Anyone? Ma'am, electrostatic force is directly proportional to the product of magnitude of 2 point charges and inversely proportional to square of the distance between them. Super. Good answer. The force of attraction or repulsion between two point charges is directly proportional to the product of their magnitude of charges and inversely proportional to the square of the distance between them. இதான் கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படிங்கிறது ஜெனரல் தீம். நம்ம லைட்ல கூட நான் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல சொல்லி கொடுத்துருக்கேன் இன்டென்சிட்டியை வச்சு படிக்கும் போது. அப்போ இங்க வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சார்ஜஸ் நம்ம பார் மேக்னெட்ஸ் எடுத்திருக்கோம். அப்ப அந்த பார் மேக்னெட்ஸுக்கு நார்த் அண்ட் சவுத் போல் இருக்கும். அதுக்கான போல் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம QM அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி டெஃபினிஷன்லயே டிட்டர்மைன் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ இன் மேக்னட்டிசம்ல இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது தி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் two magnetic poles is directly proportional to the product of their pole strengths and inversely proportional to the square of the distance between them. Force of attraction, கவர்ச்சி விசை, or force of repulsion, விலக்கு விசை, between அப்படின்னா இடையில். யாருக்கு இடையில்? டூ மேக்னெட்டிக் போல்ஸ், அந்த இரண்டு காந்த முனைகளுக்கு இடையில் இருக்கிற விலக்கு விசை அல்லது கவர்ச்சி விசை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தேர் போல் ஸ்ட்ரென்த். அந்த ரெண்டு காந்த முனைகளோட முனை வலிமையின் எண் மதிப்பீடோட பெருக்கல் தொகைக்கு நேர்த்தகவில் இருக்கும். And that same force of attraction or repulsion between the two poles is inversely proportional to the square of the distance between them. அந்த ரெண்டு போல்ஸுக்கு இடையில இருக்கிற தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இங்கே போல் ஸ்ட்ரென்த் QM எடுத்துக்கலாம், இங்கேயும் போல் ஸ்ட்ரென்த் QM எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா that attractive force F is directly proportional to product of their pole strength and the same force is inversely proportional to the square of the distance between the two poles, maybe R அப்படின்னா that is R square. F is directly proportional to QM into QM and F is inversely proportional to R square. In left side both are same thing, that is why we combine this expression. So F is directly proportional to QM divided by R square. இப்ப நான் ஜெனரலா டெஃபினிஷன் வச்சு ஈக்குவேஷன் உங்களுக்கு எழுதி காமிச்சிருந்தேன். ஆஸ் பர் மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் F vector is directly proportional to QMA. ஏங்க MA சொல்றோம்? QMA represents the pole strength of magnet A. QMB அப்படிங்கிறது pole strength of magnet B. அப்ப ப்ராடக்ட் ஆஃப் QMA into QMB and inversely proportional to square of the distance between the two poles or them அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்க வெக்டார் ஃபார்ம்ல எழுதி இருக்கிறோம். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியுமே வெக்டார் நோட்டேஷன்ல வராது. சார்ஜ் ஸ்கேலார் குவான்டிட்டி இல்லையா?
அப்ப வெக்டார் நோட்டேஷன்ங்கிறது இங்க யாரு? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வெக்டார், டிஸ்டன்ஸ்னா ஸ்கேலார். அப்ப இங்க எஃப் வெக்டார் போட்டிருக்கிறதுனால நம்ம இங்க யூனிட் வெக்டார் டிஸ்டன்ஸ்க்கு அப்ளை பண்றோம். தட் இஸ் ஆர் கேப். நமக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ல இருந்துச்சு. அப்படின்னா எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு QMA இன்டு QMB டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு இருந்துச்சு. இது வந்து ரிலேஷன் ஃபார்மேட்ல இருக்கு. என்ன ரிலேஷன் ஃபார்மேட்னா distance between the two poles of that magnets increased means the force between the two poles of the magnets are decreased. distance அதிகமாச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத தான் இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்துல போல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். F is directly proportional to QM ன்னு வச்சுக்கோம். இந்த எதே ஒரு போல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எதே ஒரு போல் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆனாலும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரிதான் F is inversely proportional to R square. இருமடிக்கு எதிர்த்தகவில் உள்ளது. அப்ப தொலைவு அதிகமாச்சு அப்படின்னா இடைப்பட்ட விசை அப்படிங்கிறது குறையும். Distance increased means the attractive force between the two poles of that magnets are decreased. அதுவே distance குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அட்ராக்டிவ் நேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ரிலேஷன் ஃபார்மேட்ல இருந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கறத மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆனா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும், எவ்வளவு டிக்ரீஸ் ஆனா எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக தான் இந்த ரிலேஷன் ஃபார்மேட்ல இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஈக்குவேஷனா மாத்துறோம். இப்ப பாருங்க, எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கே அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். கே இன்ட்டு QMA இன்ட்டு QMB டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். இன் ஜெனரல் மேக்னிடியூட்ல எழுதுறோம். வெக்டார் ஃபார்ம் விட்டுட்டு இன் ஜெனரல் மேக்னிடியூட்ல எழுதும் பொழுது எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு QMA இன்ட்டு QMB டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இங்க கே அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், விகித மாறிலி, அதுவும் மாறிலி மதிப்பு தான். where K is a proportionality constant whose value depends on the surrounding medium. Underline பண்ணோம். இந்த K ஓட வேல்யூ யார சார்ந்து இருக்கு? டிபெண்ட்ஸ் அப்படின்னா சார்ந்து இருக்கிறது. யார சார்ந்து இருக்கு அப்படின்னா ஆன் தி சரௌண்டிங் மீடியம். எந்த இடத்துல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம செய்யறோமோ அதனோட சுற்றுப்புறத்தை சார்ந்துதான் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இருக்கும். அந்த வேல்யூ என்னன்னு ஃப்ரீ ஸ்பேஸுக்கு டிட்டர்மைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா K is equal to mu naught divided by 4 pi அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணிருக்கோம். அப்ப that is approximately equal to 10 power minus 7 Henry per meter அப்படின்னு சொல்றோம். mu naught அப்படிங்கிறது பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ். இப்ப இது எப்படி mu naught divided by 4 pi 10 power minus 7 Henry per meter மாறுச்சு? யாராவது சொல்லுங்க பாக்கலாம். K is equal to mu naught divided by 4 pi is approximately equal to 10 power minus 7 Henry per meter. Why? Because mu naught oda value என்னது? mu naught is equal to 4 pi into 10 power minus 7 Henry per meter. Instead of this mu naught நம்ம இந்த வேல்யூவை அப்ளை பண்ணிக்கலாம்.
அப்போ k is equal to 4 pi into 10 power minus 7 Henry per meter divided by 4 pi. இப்ப இந்த 4 பையும் 4 பையும் கேன்சல் ஆயிருச்சு, மீதி யார் இருக்கிறா? k is equal to 10 power minus 7 Henry per meter. Okay. All of you listening? Okay, good. இங்கதான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம். மியூ நாட் அப்படிங்கிறது அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அந்த ஃப்ரீ ஸ்பேஸ்ங்கிறது ஏர் மீடியமா இருக்கலாம், ஆர் வேக்கம் ஸ்பேஸ் வெற்றிடமா இருக்கலாம். ஹெச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹென்றி. இதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னட்டிசம்ல படிச்சிருக்கோம். டெஃபினிஷன்ஸ் யூனிட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் எக்ஸ்பிரஷன் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அது இங்கதான் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. மேக்னெட் ஏ, மேக்னெட் பி, சவுத் போல், நார்த் போல் ஆஃப் பி, pole strength of south pole of A magnet QME, pole strength of north pole of magnet B QMB, distance between the two pole strengths R. The diagram அதுதான் நமக்கு சொல்லுது. இதுல இருந்துதான் the force of attraction or repulsion between the two poles of the bar magnet is directly proportional to the product of their pole strength and inversely proportional to the square of the distance between the two poles of that magnets. This only inverse square law in magnetism. 2 marks la kepang. And the statement 2 marks la kepang. State inverse square law in magnetism. அப்படின் சொல்லி question கேட்பாங்க. இது உங்களுக்கு ஈஸியா இருக்கா? வேற எங்கேயாவது இதை படிச்சிருக்கீங்களா? ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான், ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருக்கோம். சரி, அடுத்தது வாங்க. Magnetic field at a point along the axial line of the magnetic dipole. Magnetic field, magnetic dipole. Electric field, electric dipole. Magnetic field along the axial line, magnetic dipole. நான் ஃபர்ஸ்ட் லெசன்ல என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் along the axial line, எலக்ட்ரிக் டைபோல். ஞாபகம் இருக்கா? You can able to remember? Okay, good Kausi. Magnetic field at a point along the axial line of the magnetic dipole. அதாவது காந்த இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் காந்த புலம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத தான் நாம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்கிரிப்ஷன் பார்த்திடலாம். தேவைப்படுற இடங்கள்ல அப்ளை பண்ணணும்.
கவனிங்க, பார் மேக்னெட், சவுத் போல், நார்த் போல். இது O அப்படிங்கிறது geometrical center of bar magnet. Geometric center of bar magnet. Length of the poles வரும்போது S ல இருந்து O வரைக்கும் இருக்கிற distance L. அதே மாதிரி O ல இருந்து N வரைக்கும் இருக்கிற distance L. So totally 2L. இப்ப length of this bar magnet அப்படின்னா என்னன்னு சொல்லணும்? 2L அப்படின்னு சொல்லணும். length of this bar magnet அப்படின்னா 2L அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்ப நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, along the axis of the bar magnet, along the axis of the bar magnet at point C. இந்த சட்டகாந்தத்தோட அச்சில் அமைந்துள்ள C அப்படிங்கிற புள்ளியில காந்தப்புலம் என்ன இருக்குங்கிறது தான் கண்டுபிடிக்க போறோம். Along the axis of the bar magnet at point C, the magnetic field going to be determined. அடுத்து கவனிங்க, இங்க O ல இருந்து C வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர். ஜியோமெட்ரிக்கல் சென்டர்ல இருந்து கன்சிடர்ட் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம். அப்போ டியூ டு தீஸ் டூ போல்ஸ் ஆஃப் திஸ் பார் மேக்னெட் ஒன்லி we can able to determine the magnetic induction at point C or magnetic field at point C. இந்த சட்டகாந்தத்தை பொறுத்து Cங்கிற புள்ளியில காந்தப்புலம் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்போ இதுல யாரெல்லாம் பிரசன்ட் ஆகுவா அப்படின்னா, சவுத் போல் ஸ்ட்ரென்த் அண்ட் நார்த் போல் ஸ்ட்ரென்த். இப்ப இந்த அப்பியரன்ஸ் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, 2 point charges separated by a small distance 2a மாதிரி இருக்கு. 2 point charges 2a டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தான் இந்த QM அப்படிங்கிற போல் ஸ்ட்ரென்த் இருக்கிற ரெண்டு போல் ஆஃப் தி மேக்னெட்ஸ் வந்து பிரிச்சு வச்சிருக்கிறதா கற்பனை பண்ணணும். டிஸ்டன்ஸ் இங்க 2a எலக்ட்ரிக் ஃபீல்டுல படிச்சோம், இங்க 2L. ஓகே, அடுத்து இப்ப டிஸ்டன்ஸ் முடிவு பண்ணலாம் வாங்க. ஓல இருந்து C வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் R அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எதை எடுத்துக்கலாம்? நார்த் போல் எடுத்துக்கலாமா? நார்த் போல்ல இருந்து C வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் Rல இருந்து இந்த L மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மீதி இருக்கிறது யாரு? R மைனஸ் L. இப்ப நார்த் போல்ல இருந்து C வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை தான் நாம கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த ஆப்டிக்ஸ் ஜியோமெட்ரிக்கல் சென்டர்ல இருந்து N வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணா மீதி இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் நார்த் போல் அண்ட் C, that is nothing but R minus L. All of you accept this? ஓகே, தேங்க்ஸ். அடுத்து வாங்க, இப்ப நார்த் போல் முடிஞ்சது. இப்ப சவுத் போல் என்னாச்சு? இங்க இருக்கு சவுத், சாரி, சவுத் போல் வந்து இங்க இருக்கு. இப்ப சவுத் போல்ல இருந்து C வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ கண்டுபிடிக்கணும். அப்போ C ல இருந்து O வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு R. அப்போ O ல இருந்து S வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து L. அப்போ இந்த 6
பிளஸ் இந்த எல்ல ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் சவுத் போல் ஆஃப் பார் மேக்னெட் அண்ட் ஏ கன்சிடர்ட் பாயிண்ட் சி. அப்போ the distance between O and C is smaller. The distance between North Pole and C is R minus L. And finally, the distance between South Pole and point C is R plus L. This is important. இங்க என்ன சொல்லிருக்காங்க? BN வெக்டார். இது யாரு? இந்த நார்த் போல பொறுத்து C அப்படிங்கிற பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட். On the depends of north pole of this bar magnet, the magnetic field at point C is BN vector அப்படின்னு சொல்லி சொல்றோம். That is acting away from point C in along the axis. This is BS vector. This is represented due to the south pole of this bar magnet, the magnetic field at point C. This is acting towards the bar magnet. Okay? இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது? What is the reason? We can go to description. All of you keep these things in your mind. Okay. Consider a bar magnet NS as shown in the figure. படத்துல சொல்லி இருக்கிற மாதிரி NS அப்படிங்கிற ஒரு சட்டகாந்தத்தை கருதிக்கணும். Let N be the north pole and S be the south pole of the bar magnet. சட்டகாந்தத்தோட வடமுனைங்கிறது N, தென்முனை அப்படிங்கிறது S. Each of pole strength. ஒவ்வொன்னோட முனை வலிமையும் பாத்தீங்கன்னா QM. அப்போ சவுத் போலோட முனை வலிமை QM அண்ட் நார்த் போலோட முனை வலிமை QM ஆர் செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ் 2L. இந்த ரெண்டு முனைகளையும் என்ன பண்ணிருக்கிறோம்? வடமுனை தென்முனை ரெண்டோட முனை வலிமையும் ஒரே அளவு இருக்கு. இந்த ரெண்டு முனைகளையும் 2L அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். The magnetic field at a point C. அப்போ Cங்கிற புள்ளியில இருந்து ஜியோமெட்ரிக்கல் சென்டர் ஓல இருந்து R தொலைவுல இருக்கிற C அப்படிங்கிற புள்ளியில காந்த புலம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப விஷயம். A point C at a distance R from the geometrical center O of the bar magnet can be computed by keeping unit north pole QMC is equal to 1 ampere meter at C. Geometrical center ஓல இருந்து R தொலைவுல இருக்கிற C அப்படிங்கிற புள்ளியில காந்த புலம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கம்ப்யூட்டட் அப்படின்னா கால்குலேட்டர் கணக்கீடு செய்யணும் அப்படின்னா பை கீப்பிங் யூனிட் நார்த் போல் QMC இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர் மீட்டர். போல் ஸ்ட்ரென்த்தோட மேக்னிடியூட் 1 ஆம்பியர் மீட்டர் அட் C அப்படின்னு சொல்லி கருதிக்கணும். வடமுனையை பொறுத்து
புள்ளி சில இருக்கிற முனை வலிமை QMCயோட மதிப்பு 1 ஆம்பியர் மீட்டர் அப்படின்னு சொல்லி கருதிக்கும். இங்க பாருங்க குட்டி, தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சி டியூ டு நார்த் போல். இப்ப வடமுனையை பொறுத்து சி அப்படிங்கிற புள்ளியில் வடமுனையை பொறுத்து சி அப்படிங்கிற புள்ளியில் காந்தப்புலம் கண்டுபிடிக்க போறோம். என்ன ஃபார்முலா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு? B is equal to mu naught divided by 4 pi into Q divided by R squareங்கிறது தான் ஜெனரல் ஃபார்முலா. அப்ப ஜெனரல் ஃபார்முலால இருந்து நம்மளோட கன்சிடரேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ டியூ டு நார்த் போல் அப்படிங்கிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து BN வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு mu naught by 4 pi constant. Instead of this Q, we need to apply QM pole strength, and instead of this R square of distance is equivalent to R minus L the whole square, because of the distance between North Pole and C, point C is R minus L. Okay, va? Yes. Where R minus L is the distance between north pole of the bar magnet and unit north pole at a C. இங்கே சொல்லியாச்சு. இத வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, the magnetic field at C due to south pole. தென் முனையை பொறுத்து சி அப்படிங்கிற புள்ளியில் காந்தப்புலம். தென் முனையை பொறுத்து சிங்கிற புள்ளியில் காந்தப்புலம். அதை என்ன எழுதுறது? பிஎஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆல்ரெடி. இப்போ மைனஸ் மியூ நாட் டிவைடட் பை 4 பை, இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, போல் ஸ்ட்ரென்த் QM டிவைடட் பை R plus L தி ஹோல் ஸ்கொயர். Here unit vector I cap for the distance. இங்க R plus Lங்கிறது distance between south pole of the bar magnet and unit north pole at C. R plus Lங்கிறது south pole of the bar magnetக்கும் C அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். இத வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். இங்க ஏன் நெகட்டிவ் சைன் போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is a unlike poles. North and south poles is present here. நான் ஆல்ரெடி டயக்ராம்ல சொல்லி இருந்தேன். டியூ டு நார்த் போல் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்டிங் அலாங் தி பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஆக்டிங் அவே ஃப்ரம் தி பார் மேக்னெட். பட் டியூ டு சவுத் போல் மீன்ஸ் the magnetic field BS acting towards the bar magnet, that is minus X direction. That is why we are putting negative sign. This is acting opposite to the direction of the magnetic field at C due to north pole. Okay. அடுத்து என்ன செய்யலாம்? இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு நார்த் அண்ட் சவுத் போல் டிட்டர்மைன் பண்ணியாச்சு. இப்ப நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போறோம். தி நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு தி மேக்னெட்டிக் டைபோல் அட் சி. நார்த் போல் சவுத் போல் செப்பரேட்டா இருக்கு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு நார்த் போல் BN, மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சவுத் போல் BS. ஆனா இப்ப இங்க யாரு இருக்கிறா? Both north and south poles are presenting, that is considered as magnetic dipole. ரெண்டு மின்னூட்டங்களை ஒரு குறிப்பிட்ட தொலைவுல பிரிச்சு வச்சோம் அப்படின்னா அதுதான் யாரு? மின் இருமுனை. காந்தங்களோட ரெண்டு முனைகளை
ஒரு குறிப்பிட்ட தொலைவுல பிரிச்சு வச்சோம் அப்படின்னா அதுதான் காந்த இருமுனை. மின்னூட்டங்களை பிரிச்சு வச்சோம்னா அது மின் இருமுனை. காந்த முனைகளை பிரிச்சு வச்சோம் அப்படின்னா அது காந்த இருமுனை. இப்ப ரெண்டு நார்த் அண்ட் சவுத் போல் இங்க பிரசன்ட் ஆகிறதுனால மேக்னெட்டிக் டைபோல் எடுத்துக்கோ. டைனா இரண்டுன்னா. அட்டு சி நெட் அப்படின்னா நிகர காந்த புலம். நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா நிகர காந்த புலம் அல்லது மொத்த காந்த புலம் அல்லது தொகுபயன் காந்த புலம். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட குறிய போடுறதுதான் அது. ஒரு வேல்யூ பிளஸ்லயும் ஒரு வேல்யூ மைனஸ்லயும் கிடைச்சிருக்குது. இப்ப டைரக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்ப நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட பி வெக்டார்னு சொல்றோம். தட் இஸ் ஈக்குவல் டு bn வெக்டார் பிளஸ் bs வெக்டார். திஸ் இஸ் டியூ டு நார்த் போல் அண்ட் திஸ் இஸ் டியூ டு சவுத் போல். போத் ஆர் sum of one another. இப்ப பாருங்க, b வெக்டார் is equal to bn வெக்டார் பிளஸ் bs வெக்டார்னு படிச்சோம். இப்ப வேல்யூ அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் bn வெக்டார் நாம கண்டுபிடிச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் bs வெக்டார் நாம டிட்டர்மைன் பண்ணியிருக்கிற செகண்ட் ஈக்குவேஷனை அப்ளை பண்ணணும் இன் மைனஸ்ல. அப்ப இங்க பாருங்க, பிளஸ் இன்டு மைனஸ் என்னாச்சு? மைனஸா மாறிடும். சரியா? அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும் நமக்கு? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸா மாறிடும். மைனஸா மாறிடுச்சு, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கு. மியூ நாட் பை 4π அப்படிங்கிறது இந்த டூ டேர்ம்ஸ்லயுமே காமன். அப்ப காமனா வெளியில எடுத்தாச்சு. அதே மாதிரி QM also common for both terms. So that is what it taken outside. அப்ப mu naught QM divided by 4πங்கிற காமன் டேர்ம்ஸ் வந்து நம்ம வெளியில எடுத்துட்டோம். மீதி யார் இருக்கிறா? யூனிட் வெக்டார் ஐ கேப் வெளியில எடுத்தாச்சு. எதனால இங்க ஐ கேப் போட்டிருக்கிறோம்? மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆக்டிங் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ். அதனாலதான் ஐ கேப் போட்டிருக்கிறோம் இங்க. இப்ப ஐ கேப்பையும் காமனா வெளியில எடுத்தாச்சு. மீதி யார் இருக்கிறா? 1 divided by r minus l the whole square minus 1 divided by r plus l the whole square. எப்படி சிம்பிளிஃபை பண்றது? a plus b the whole square is equal to a square plus b square பிளஸ் 2ab ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இருக்குது. பேசிக் ஃபார்முலாஸ் இதெல்லாம். அப்போ இந்த ஆர் பிளஸ் எல் தி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த ஆர்டர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்ப என்ன கிடைக்கும்? ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் பிளஸ் 2rlன்னு கிடைக்கும். அதே மாதிரிதான் இங்க ஆர் மைனஸ் எல் தி ஹோல் ஸ்கொயருங்கிறது ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் மாதிரியே இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்ப இந்த ஆர்டர்ல இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்ப என்ன கிடைக்கும்? ஆர் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் 2rlன்னு கிடைக்கும். எல்லாருக்கும் இது புரியுதா? மெசேஜ் டு மீ. மெசேஜ் பண்ணுங்க. ஓகே கௌசி, குட் குட், சூப்பர். ஓகே ஃபைன் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைன் ஃபைன். ஓகே, இப்ப கவனிங் குட்டி. இப்ப கான்ஸ்டன்ட் எல்லாம் வெளியில
சாரி, கான்ஸ்டன்ட் எல்லாம் வெளியில எடுத்துட்டு இத கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? பண்ணுங்க. 1 கூட r plus l the whole square மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும்? b vector is equal to mu naught qm divided by 4 pi into r plus l the whole square. இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ் r minus l the whole square divided by இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும் r minus l the whole square into r plus l the whole square into I cap unit vector. இப்ப இதெல்லாம் நம்ம ஃபார்முலா படி எக்ஸ்பாண்ட் பண்ணணும். எப்படி பண்றது? b vector is equal to mu naught qm divided by 4 pi into r square plus l square plus 2rl minus of r square plus l square minus 2rl divided by இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். a plus b into a minus b. a plus b into a minus b is equal to a square minus b square. அப்ப இங்க ஒரு ஹோல் ஸ்கொயர் வேற இருக்கு. அப்ப இது என்னன்னு எழுதலாம்? a ஸ்கொயர் சாரி a ஸ்கொயருக்கு பதிலா யாருங்க? r ஸ்கொயர். r ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இன்ட்டு ஐ கேப். a மைனஸ் a பிளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பினா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்க வேற ஒரு ஸ்கொயர் இருக்கு. அப்போ r ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? நான் அப்ளை பண்ண இந்த ஃபார்முலா புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? சூப்பர். ஃபைனலா நமக்கு யாரு கிடைச்சிருக்கா? சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ். b vector is equal to mu naught qm divided by 4 pi into r square plus l square plus 2rl minus of r square plus l square minus 2rl divided by r power 4 minus l power 4 into I cap. r square minus l square the whole square na r power 4 minus l power 4. இங்க டைரக்ட் மெத்தட் கூட வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இந்த காமன் மைனஸ் சைன் உள்ள எடுத்துட்டு போங்க செகண்ட் டேர்ம்ல. இப்ப யார் கிடைப்பா? b vector is equal to mu naught qm divided by 4 pi into r square plus l square plus 2rl. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனா மைனஸ் r square minus l square minus into minus plus 2rl divided by r power 4 minus l power 4. டெக்ஸ்ட் புக்ல டைரக்டாவே வச்சிருக்காங்க பழைய டேர்ம்ல r square minus l square தி ஹோல் ஸ்கொயர். தப்பு கிடையாது. இப்ப பாரு, r ஸ்கொயர் பிளஸும் மைனஸ் r ஸ்கொயரும் கேன்சல், பிளஸ் எல் ஸ்கொயரும் மைனஸ் எல் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சு. மீதி நமக்கு யாரு இருக்கிறா? பிளஸ் 2rl பிளஸ் 2rl. அப்ப 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்ப 4rl எழுதலாம். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 4rl. அப்ப இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற எக்ஸ்பிரஷன் b vector is equal to mu naught qm divided by 4 pi into 4rl divided by இந்த பழைய டேர்மையும் கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. r square minus l square the whole square into I capனு போட்டுக்கலாம். இப்ப இந்த 4rl நம்ம என்னன்னு எழுதலாம்? 2r into 2l எழுதலாமா?
2r into 2l. இந்த டேர்ம் இப்படி எழுதியிருக்கோம். இங்க இருக்கிற QM இன்சைடு எடுத்துட்டு போயிட்டோம். அப்ப B vector is equal to mu naught QR divided by 4 pi into QM into 2L divided by R square minus L square the whole square into I cap. எதுக்காக மிஸ் நாம இப்படி எடுத்துட்டு போகணும்? 4RL நியூமரேட்டர்ல கிடைச்சத 2R into 2L எடுத்திருக்கோம். இப்ப இந்த 2R வந்து வெளியில கொண்டு போயிட்டு இங்க இருந்த QM உள்ள எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி இந்த 2L இன்சைடு இருக்கு. ஏன் இப்படி எழுதி இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம். QM into 2L அப்படிங்கிறது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். Product of the magnitude of any one charge and the distance between the two charges only electric dipole moment. அந்த ரெண்டு சார்ஜ்ல எதே ஒரு சார்ஜோட மேக்னிடியூடையும் அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கிற தொலைவையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் மின் இருமுனை. இங்க யாரு இருக்கா? ரெண்டு போல் ஸ்ட்ரென்த்ல ஏதோ ஒரு போல் ஸ்ட்ரென்த்தோட மேக்னிடியூடையும் அந்த ரெண்டு போலுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸையும் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு கிடைக்கிறதே மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். அதுக்காக தான் இப்படி எழுதி இருக்கும். Finally, B vector is equal to mu naught 2R divided by 4 pi into QM dot 2L divided by R square minus L square the whole square into I cap unit vector. கவனிங் குட்டி, since the magnitude of magnetic dipole moment அத அங்க சொல்லிருக்காங்க பாருங்க. Modulus of PM vector is equal to PM. காந்த மின் இருமுனையோட மதிப்பு QM PM வெக்டார்னு இருக்கிறதுனால அந்த QM 2L அப்ளை பண்ணிக்கலாம். The magnetic field at point C can be written as. இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு Cங்கிற புள்ளியில காந்த புலத்தை எப்படி எழுதுறது? QM into 2L வந்து நம்ம PMன்னு எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி இங்க வெளியில இருந்த 2R உள்ள கொண்டு வந்துட்டோம். இப்போ அப்ப யாரு இருக்கிறா? ஆக்சியல் லைனுங்கிறதுனால B ஆக்சியல் வெக்டார்னு போட்டிருக்கிறோம். அப்ப B ஆக்சியல் வெக்டார் is equal to mu naught divided by 4 pi constant into 2R into PM divided by R square minus L square the whole square into I cap. If the distance between two poles in a bar magnet is small when compared to the distance between the geometrical center O of the bar magnet. என்ன அர்த்தம் அப்படின்னா, geometrical center Oவுக்கும் பார் மேக்னெட்டோட போல்ஸோட டிஸ்டன்ஸ்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது போல்ஸ் ஆஃப் தி மேக்னெட்டுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ்ங்கிறது ஸ்மால் வேல்யூ. ஓல இருந்து சி வரைக்கும் இருக்கிற தொலைவை கம்பேர் பண்ணும்போது Nல இருந்து S வரைக்கும் இருக்கிற தொலைவு ரொம்ப கம்மி. ஆர கம்பேர் பண்ணும்போது எல்லுங்கிறது ரொம்ப கம்மியான வேல்யூ. அதனாலதான் R is very very greater than L. R is very very greater than L. ஓவுக்கும் சிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் 6, எஸ் நார்த்துக்கும் சவுத்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் L. ஆர கம்பேர் பண்ணும்போது L அப்படிங்கிறது ரொம்ப சின்ன மதிப்பு. அதுவும் மைனஸ்ல இருக்கு. எப்படி இருக்குது? R ஸ்கொயர் மைனஸ் L ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். வெரி ஸ்மால் வேல்யூ. அதுவும் எப்படி இருக்கு? நெகட்டிவ்ல இருக்குது. அந்த அடிப்படையில இந்த டேர்மை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். இதை ஸ்கொயர் பண்ணுங்க பார்க்கலாம். R பவர் 4 மைனஸ் L பவர் 4ன்னு கிடைக்கும். R இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் Lங்கிறதுனால இந்த L பவர் 4 அப்படிங்கறத நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம்.
நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா மீதி யாரு இருப்பா? r பவர் 4 மட்டும்தான் இருக்கும். ஓல இருந்து சி வரைக்கும் இருக்கிற தொலைவு ஆற ஒப்பிடும் போது எண்ணுல இருந்து ஓ வரைக்கும் இருக்கிற தொலைவு அல்லது ஓல இருந்து எஸ் வரைக்கும் இருக்கிற தொலைவு எல்லுங்கிறது ரொம்ப சின்னது. நான் முதல் 2L பத்தி சொல்லாம எல்லுன்னு சொல்லிட்டேன். சவுத் போலுக்கும் நார்த் போலுக்கும் இடையில இருக்கிற தொலைவு வந்து 2L. ஓவுக்கும் எண்ணுக்கும் இருக்கிற தொலைவு எல். இப்போ ஆற கம்பேர் பண்ணும்போது இந்த எல்லுங்கிறது ரொம்ப சின்ன மதிப்பு. ஆற ஒப்பிடும்போது இந்த எல்லுங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன மதிப்பு. அதனாலதான் r பவர் 4 மைனஸ் எல் பவர் 4ல இருக்கிற எல் பவர் 4 வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணோம். அப்ப ரிமைனிங் r பவர் 4 மட்டும் இருக்கும். கவனிங்க, therefore using equation, இந்த ஈக்குவேஷன்ல நம்ம அப்ளை பண்ணும்போதே b axial vector is equal to mu naught divided by 4 pi 2 pm divided by r cube. இது எப்படி வந்துச்சு? 2r pm divided by r power 4ன்னு இருந்துச்சு. இப்ப இந்த r power 4ல ஒரு ஆரும் இந்த ஆரையும் கேன்சல் பண்ணியாச்சு. அப்ப மீதி இங்க யாரு இருப்பா? 2pm divided by r cube into I capன்னு கிடைக்கும். ஓகேவா? இத ஃபர்தரா ரீஅரேஞ்ச் பண்ணும் பொழுது b axial vector is equal to mu naught divided by 4 pi into 2 divided by r cube into pm vector. இங்க pm vector இங்க இருக்குது பாருங்களா, அந்த pm I கேப் இருக்கு இல்லையா, அந்த யூனிட் வெக்டார் ஸ்கேலார்ல எழுதி யூனிட் வெக்டார் போட்டிருக்கிறோம். அத சிம்பிளா pm I கேப்ப வந்து நம்ம pm வெக்டார் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். எல்லாருக்கும் இந்த டாபிக் புரிஞ்சுதா? மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஓகே கௌசி, குட். This is very, 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 very important. 5 mark question. Okay, good, good. Fine, students. Okay, thank you for listening, students.